தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். லூர்து தொலைக்காட்சி நேயர்களை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தவக்கால தவ செயல்களுக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய முதல் வாசகம் ஏசாயா புத்தகம் 49வது அதிகாரம். சிறப்பாக நாம் தியானிக்க, ஜெபிக்க, வாழ்வாக்க நாம் முயற்சி எடுப்போம். ஏசாயா புத்தகம் 49வது அதிகாரம் துன்புறும் ஊழியன் குறித்த 4 பாடல்களில் ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த துன்புறும் ஊழியன் தான் வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா, வாக்களிக்கப்பட்ட அரசர் என்ற காரியங்களை இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி முன்னிறுத்துவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டதாக செய்தியை நாம் இங்கு வாசிக்க கேட்கிறோம். இஸ்ராயல் மக்களுடைய பிரமாணிக்கமின்மை, உடன்படிக்கையின்படி வாழாத ஒரு சூழ்நிலை, அதனால் தோல்வி, அந்த தோல்விகளினால் ஏமாற்றப்பட்டு இதோ ஆசீரை இழந்து பிரச்சனைகளுக்கோய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் வேறு வழியில்லை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. கடவுளை சார்ந்து மெஸ்ஸியாவை பற்றி கொண்டு ஏற்புடையபடி வாழ்வதற்குரிய ஆசீரை நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. 49:16 ரொம்ப அழகா சொல்லுது. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ, கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ, இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்கிற அருமையான வார்த்தைகளை நாம் சிந்திக்கிறோம். கேள்வி நெகட்டிவாக இருக்குது, ஆனால் பதில் பாசிட்டிவாக இருக்குது. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ, அப்படி மறந்தாலோ நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது ஒரு பால் குடிக்கிற வயசில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நான் ரொம்ப ஆர்வமாக இந்த லவ் பேர்ட்ஸ் காக்டெயில் எல்லாம் வளர்க்கறது உண்டு. அதுக்கு உணவு வைக்கிற பசங்கக்கிட்ட நான் சொல்வது உண்டு, தம்பிங்களா, அதுகளுக்கு வாய் கிடையாது, பசிக்குது, தாகம் எடுக்குது, தண்ணி இல்லை, தீந்து போச்சுன்னு அதுகளுக்கு சொல்ல முடியாது. நாம் உணவுகளை வைக்க மறந்தோம் என்று சொன்னால், தண்ணீர் வைக்க மறந்தோம் என்று சொன்னால் அவைகளுக்கு சத்தமிட மட்டுமே தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. பரிதாபமாய் அது இறந்து போனது என்று சொன்னால் அதற்கு நாம் காரணமாகி விடுவோம் என்று சொல்லுகிறார். ஒரு தாயினுடைய சிறப்பு அதுதான். குழந்தை சினுங்கிறத வச்சு, குழந்தை அழுகிறத வச்சு, குழந்தை எழுப்புகிற வித்தியாசமான வினோதமான சத்தங்களை கொண்டு இதோ சிறுநீர் கழித்து விட்டது, இதோ அது கழிப்பறிந்து போய்விட்டது, இன்னும் சிறப்பாய் அது பசிக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நுணுக்கமாய் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவளாக தாய் இருக்கிறாள். அதனால தான் ஏசாயா புத்தகத்தில் ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு, ஒரு பால் கொடுக்கக்கூடிய குழந்தையினுடைய தாய் எவ்வளவு கவனமாக இருப்பார்கள், எவ்வளவு கூர்ந்து நோக்குவார்கள். சின்ன கதை கூட நம்ம கேட்டிருக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் அந்த தாய் படுத்திருக்கிறாங்க, ரயில் ஆரன் அடிச்சுக்கிட்டு சத்தமாக வருது, அந்த குழந்தை அந்த தாய் ஆய்ந்து தூங்குகிறார்கள். பக்கத்தில் கடலைன்னு தட்டிட்டு டம்முன்னு சத்தத்தை எழுப்பிட்டு போகிறாங்க, அந்த தாய் ஆய்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை சினுங்கியது, விருக்கென எழுந்ததாக அந்த கதை நிறைவடைகிறது. அதுதான் தாய் பாசம். அந்த தாய் பாசம் அந்த குழந்தை எழுப்புகிற ஒவ்வொரு சின்ன சின்ன வினோத சப்தங்களை கொண்டு இது தேவை, இது நம்ம செய்யணும், இது குழந்தைக்கு கேட்க தெரியாதுன்னு பார்த்து பக்குவமாய் ஒவ்வொரு காரியங்களையும் அந்தந்த நேரத்தில் அருமையாய் செய்கிறவள் தான் தாய். ஆனால் ரொம்ப அழகாக இறைவன் சொல்கிறாரு, ஒருவேளை இது நடக்காது, இதுக்கு சாத்தியம் இல்லை, இதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு, அந்த தாய் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் த ஃபாதர். அதான் ரொம்ப அழகா புலம்பலாகமும் 3வது அதிகாரம் 22-23 சொல்லுது, கடவுளுடைய இரக்கமும் பேரன்பும் ஒருபோதும் தீர்ந்து போகிறதில்லை, அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. காலைதோறும் இரக்கமும் பேரன்பும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஆழமான அழகான ஒரு உண்மையை இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். உணர்ந்திருக்கிறேனா? புரிந்திருக்கிறேனா? இதோ இறைவனுடைய வல்லமையான அந்த வாக்குறுதியை நம்பி என்னை மறக்காத, என்னை வெறுக்காத, என்னை ஒதுக்காத தேவன் என் தேவன், அவருக்கு பிரியமாய், அவருக்கு பிரமாணிக்கமாய் இந்த நாட்களில் இருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் உணர்ந்து வாழ்வோமா? நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, தாய் மறந்தாலும் உன்னை மறவாதவன், வலக்கரத்தில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னத அழைப்பை கொடுத்தவரே, உன் பரிசுத்த சமூகத்தில் என் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரேற்று பொறுப்பெடுத்து
தாய் போல தொடர்ந்து எங்களை தாங்கி வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.